தமிழ் திரையுலகின் முக்கிய பிரபலத்தோட நண்பருக்கு ஏற்பட்ட இந்த சோக முடிவு தமிழ் திரையுலகே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு சோகத்தை யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பரான சஞ்சீவ் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு. அதை கேட்டதும் எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகமாயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சஞ்சீவ் அவர்கள் விஜய் அவர்களோட ஆரம்ப கட்ட காலத்திலிருந்தே கூடவே இருந்தாரு. ஒன்னா காலேஜ் படிச்சாங்க அண்ட் ஒன்னா நிறைய படம் நடிச்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அண்ட் என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் சஞ்சீவ் அவர்கள்ட்ட தான் சொல்லுவாரு அப்படின்றத அவரே அந்த நியூஸ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரு. நீங்க எப்போ அரசியல்ல இறங்க போறீங்க? விஜய் அவர்கள் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை தரலையா? இப்ப கூட திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்கிறதுக்கு பிளான் வந்திருக்கு, நீங்க அங்க நிக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு சஞ்சீவ் அவர்கள், நான் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. என் நண்பன் எனக்கு தருவான்னு நான் அவனை பத்தி நினைக்கல. அவனுக்கு தோணுச்சுன்னா தருவான், இல்லைன்னா இல்லை. இதனால எங்களோட நட்பு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கோம். அதை பத்தி எவ்வளோ பெருசா பேசிக்க மாட்டோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. நாங்க காலேஜ் டைம் படிக்கும் போது நாங்க எல்லாரும் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு. அப்போ நாங்க எல்லாம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வேகமா ஓடி வந்துட்டு இருந்தா. ரொம்ப பயந்துகிட்டு கத்திக்கிட்டு வந்தான். என்னன்னு பாக்குறப்ப அவனை ஒரு 10-15 பேர் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. எதுக்குடா உன்னை அடிக்க வராங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தெரியல, நான் அந்த பக்கம் போனேன், வேணுனே என்கிட்ட சண்டை எடுத்து என்னை அடிக்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இருக்கிறதோ 3 பாய்ஸ், கொஞ்சம் கேர்ள்ஸ் இருக்கோம். பட் எங்களால 10-15 பேரை எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு நாங்க ரொம்ப பயந்து போயிருந்தோம். ஆனா அப்பதான் விஜய் செம்ம ஹீரோயிசம் காமிச்சான். ஆனா அப்ப அவன் படத்துலலாம் நடிக்கல. படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் செம்ம ஹீரோயிசம் அவ்வளோ போல்டா இறங்கினான். அந்த 15 பேர்கிட்ட வந்தாங்க. இவன் மேல கம்பார்ட்மெண்ட்ல இருந்து குதிச்சு எட்டி உதைச்சான். அப்பவே அது செம்ம சீனா இருந்தது. படத்துல பாக்குற மாதிரி அப்படி ஒரு சண்டை காட்சியா இருந்தது. அந்த 10-15 பேரை அவன் ஒரே ஆள் எல்லாரையும் அடிச்சது எங்களால இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. நீங்க வேணா நினைச்சு பாருங்க, 10-15 பேர் கையில கத்தில கட்டெல்லாம் எடுத்துட்டு வரப்ப எவ்வளவு தைரியமா நிக்க முடியும். விஜய் அவர்கள் எப்பவிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த தைரியத்தில் இருக்கான். அதே போல அவன் யார்ட்டையும் கோவமா கத்தலாம் மாட்டான். ஆனா அந்த கோவத்தை மௌனமா காட்டுவான். அப்பவே நம்ம தெரிஞ்சிடும், ஓகே, இவன் இவ்வளவு கோவத்துல இருக்கான் அப்படின்னு. ஆனா விஜய் அவர் இப்போ ரொம்பவே கஷ்ட காலத்துல இருக்கு. ஆனா அந்த கஷ்டம் சீக்கிரமே காணாம போயிடும். அவன் கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ உங்க ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் அவர்கள் கட்சியில நின்று இருக்காரு, நீங்க நிக்காதது உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் எது செஞ்சாலும் கரெக்டா தான் செஞ்சிருப்பான். அவன் யாரை நிக்க வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், அதனால நிக்க வச்சிருக்கான், எனக்கு அதுல வருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இருந்தாலும் சோசியல் மீடியால விஜய் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ஆனா இவரை எந்த கட்சியிலையும் நிக்க வைக்கலையே அப்படின்ற சோகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. சீக்கிரமே சஞ்சீவ் அவர்கள் ராவைக்கல இணைஞ்சு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கணும் அப்படின்றது ரசிகர்களோட கனவு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்வர்ஸா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.